இப்பதான் செல்லமாட வந்ததாட்டு சொன்னவ. ஆளை வெளியே காணலையே, வீட்டுக்குள்ளே அடைச்சு கிடைக்கியா? எம்மா, மூலிகை விட்டு போனதான் போனா, ஒரே போக்க போயிருக்காளே, இவ்வளோ நாளும் காணல. நம்ம இங்க வெளியே இருக்கிறத பார்த்தா நம்ம வீட்டுல உள்ளவங்களும் நம்மள்ட்ட ஆட்டத்துக்கு வருவா. ஒருவேளை அவ வீட்லயும் அதே பிரச்சனை தானே என்னமோன்னு தெரியலையே. மணி 10 அப்புறம் இந்த பாட்டு இங்கேயே இருக்குது. ஒருவேளை நம்ம மாமியாருக்கு தான் வெயிட்டிங்கா இருக்குமோ? வாலிப சிநேகிதிகள்ல இவ்வளோ நாள் அதை காணத்தோன்னா இது தியாடிட்டு இருக்கு போல. கேட்டு பார்ப்போம். என்னக்கா, இந்த ராத்திரியும் உறங்காம இதுலயே காவ காத்துட்டு இருக்கிறிய? யாருக்கு, யார பக்கக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறிய? ஐயே, நான் யாருக்காகமா காத்து கிடக்க போறேன்? நான் சும்மா இருக்கேன். சுகர் மாத்திரை இப்பதான் போட்டேன். அதான் போட்டோன்னு படுக்க கூடாதா, கொஞ்ச நேரம் இருக்கேன். ஓ அப்படியா, சரி சரி. ஆமா, உன் மாமியாரு மூலிகை வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சுன்னு கேள்விப்பட்டேன். உள்ளதாமா வந்தாச்சா? ஆமா ஆமா, சாயங்காலம் போலதான் வந்தாவ. ஏன் இன்னும் நீங்க அவையில பாக்கலையாகும்? வந்திருக்கதா சொன்னாவமா, நான் இன்னும் அவையில பாக்கல பத்துக்க. சரி, படுத்துருப்பாவ போல, காணலையே. யாரு அவங்க? டிவியில போட்டு சீரியலை பார்த்து முடிக்கவே 11 மணி ஆகும். மணி இப்போ 10 தானே ஆகுது. அதெல்லாம் என் மாமியார் உறங்கியிருக்காது, டிவிக்கு முன்னாடி தான் பப்பரப்பானி இருக்கான். ஓ சரி சரிம்மா, ஒரு 8 வந்து பார்க்க சொல்றியா? அவளை பார்த்து நிறைய நாளாச்சு, அதுக்கு தான் டா வர சொல்லி. என்ன சொன்ன உடனே வர சொல்லின்னு சொல்லியா? ஒருவேளை திருந்திட்டாலா இருக்குமோ? அது அங்கே இருந்தாலும் நமக்கு பிடிச்ச சேனலை பார்க்க விடாது. இது கூப்பிடுதுன்னு சொன்னா அது இங்கேயாவது வரும். நம்மளாவது நமக்கு பிடிச்ச சேனலை பார்க்கலாம். போவோம், சீக்கிரம் வர சொல்லிடுமா? ஆ சரி சரி. நமக்கு இது ஒண்ணுதான் பொழுதுபோக்கு. என்ன ஹாலில் ஹாயா உட்காந்துல டிவி பார்த்துட்டு இருக்கு. இப்பதான் வாரியாக்கும். ஆமா ஆமா, நிறைய ஹோம்ஒர்க் இவ எழுதாம வந்திருக்கியா? எல்லாம் பக்கத்து வீட்டில் கேட்டு கேட்டு எழுத வேண்டியதா இருக்கு. பல்லடத்துல பாடம் எடுக்கும்போது உங்க பேத்தி என்னதான் பண்ணிட்டு இருப்பான்னு தெரியல. சரி வீடு, சின்ன பிள்ளையிலே அப்போட திட்டிட்டு இருக்காத. அவ ஏதாவது எழுதாம வந்திருப்பா. என்ன ஒரே சிரிப்பும் கழிப்புமா இருக்கு, பார்த்துட்டு இருக்கிறிய? ஆமா, என்ன பண்ணியது? எனக்கு நேரம் போக இந்த ஒரு டிவி தான் உண்டு, அதை பார்க்கறத ஒரு குத்தமாமா? நான் ஏன் உங்களை குத்தன்னு சொல்ல போறேன்? நீங்க இங்க வந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்க ஃப்ரெண்டு சரஸ்வதி அக்கா வெளியே தான் இருக்காவ. ஒரு நிமிஷம் உங்களை வர சொன்னாவ. ஐயே, இது நல்ல கட்டத்துல போயிட்டு இருக்கு, இப்பவா கூப்பிட்டியா? வாங்க, நிறைய நாள் கழிச்சு கூப்பிடியாவ இல்லையா? என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்க. கொஞ்ச நேரமாவே வெளியே தான் இருக்கியாவ. நீயா சொல்லியா? சரி சரி, என்னன்னு போய் கேட்டுட்டு வரேன். நீங்க இவ்வளவு நாளும் உங்க மூலிகை விட்டு போயிட்டிய, அவைய காணாம தேடிட்டு இருந்துட்டு போவ போல. இப்போ உங்களை பார்த்தே அவனு என்கிட்ட சொன்னாவ. அதனால தான் சொன்னேன், போறதும் போகிறதும் உங்க விருப்பம். அப்புறம் என் வீட்டுக்காரை வந்தோன்னா உன் பொண்டாட்டி தான் சொன்னா, அதனால தான் போனேன் எடுத்துட்டு சொல்லிட்டு இருக்காதீங்க. என்ன ஏம்மா, நான் ஒன்றும் சொல்லலம்மா. நான் போய் சரஸ்வதி ஒன்று பார்த்துட்டு வந்துடுறேன். சரி சரி சரி. அதுதான் போயிட்டு இல்லையா, நம்ம கொஞ்ச நேரம் டிவி பார்ப்போம். அப்படி என்னதான் 2 பேரும் பேசுவோம்னு தெரியல. நைட்டு 10 மணி ஆனாலும் ஒரு கதையும் பேசியே தீராது. கிடைச்சா விடிய விடிய பேசுவோம் ஊரில் இருக்கு. சரி பேசிட்டு வரட்டு, அது போனதால தான் நமக்கு டிவி கிடைச்சி, நம்ம அதையாவது பார்ப்போம். என்ன செல்லம்மா, ஆளையே வெளியே காணல, எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன் சரஸ்வதி, நீ எப்படி இருக்க? எப்படி பிரச்சனை ஒன்றும் இல்லாம எடுக்காம போகுதா? எப்படி அது எங்க பிரச்சனை இல்லாம இருக்க போகுது? தினம் ஒவ்வொரு பிரச்சனை தான், எப்படியோ போயிட்டு இருக்கு. ஆமா, என்ன மூலிகை வீட்டுக்கு போனா அங்கேயே இருந்துட்டா? வருவான்னு பார்த்தேன், காலம் 6 மாசமா காணவே இல்லையே. ஆமாமா, இங்க பக்கத்து வீட்டு போனா தொடுத்தா சண்டை, பக்கத்து வீட்டுல பியாசனா எடுத்தா சண்டை. எதுக்கு வம்புன்னு தான் என் மூலிகை வீட்டுக்கு போனேன். அப்புறம் என் மோந்தா வந்து இனி எந்த பிரச்சனையும் வராது வான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தான். அதனால தான் வந்தேம்மா. என்ன என் மருமகிட்ட நீ என்ன கூப்பிட சொல்லி விட்டுருக்க? எனக்கே ஆச்சரியமா போச்சு. அவன் வந்து என்கிட்ட சொல்லியா உன் ஃப்ரெண்டு கூப்பிடுது நீ? சாயங்காலமே நீ வந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். நானும் ஒரு 6 மணி போல வந்து உன்னை காணல.
அதான் இப்பதான் சாப்பிட்டுட்டு சரி கொஞ்ச நேரம் இருப்போன்னு இருந்தேன். உன் மருமவா வந்தாளா, அவகிட்ட சொல்லிவிட்டேன் உன்னை வர சொல்லதுக்கு. ஒரு நாளும் சொல்ல மாட்டா, இன்னைக்கு என்னமோ புதுமையா இருக்கு போல வந்து சொன்னா. அவ சொன்னது காரணமா தான் இருக்கா. நான் இருந்தேன்னா டிவி ரிமோட் என் கையிலே இருக்குமா, பழைய பாட்டு சீரியல் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பேன். அவ இப்ப நான் வந்துட்டேன்னா அவளுக்கு பிடிச்சத வச்சு பார்க்கலான்னு வந்து சொல்லியிருப்பா. அவ எப்பேற்பட்ட ஆளுன்னு எனக்கு இல்லையா தெரியும். என் வீட்லயும் அதே சோதனை தாமா. அண்ணன் என் மருமு வந்து சீரியல் பார்த்துட்டு இருக்கேன். இனிதான் காலையில போடுவோம் தெரியுமா, அந்த டைம் நான் பார்ப்பேன் பார்த்துக்க. காலையில் அவ வச்சு கொண்டு வேலைக்கு போயிடுவாளா, எதுக்கு அதோட சண்டை போட்டுட்டுன்னு காலையில போடும்போது நான் பாக்கியது பார்த்துக்க. அப்புறம் 6 மாசமா ஒரு நிலவரெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஐயே அதை ஏன் கேட்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிலே இருக்காளவ. நம்ம ஊர்ல தீராத தெரு சண்டை, குப்பை சண்டை, பக்கத்து வீட்டு சண்டை, என் கோழி முட்டையை நீ எடுத்துட்டா உன் சாணி என் வீட்டுக்கு வருது. எப்பா மாத்தி மாத்தி தினம் பிரச்சனை தான். முந்தானியத்து கூட முந்தானியத்தா போன வரமா கரெக்டா தெரியல, 2 நாளைக்குள்ளதான் கீதா கொண்டு கவுன்சிலர்கிட்ட கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கியா. பக்கத்து வீட்டு உள்ள விட்டுட்டு எவ்வளவு என்ன இருக்க விட மாட்டேங்கிற அளவ, எனக்கு ஒரு நிம்மதியே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. யாரு கீதாவா? எப்பா கவுன்சிலர் வேற கம்ப்ளைண்ட் போயிட்டாளாக்கா? ஆமா, தினம் ராணிக வீட்லயும் லட்சுமிக வீட்லயும் ஒரே சண்டை தான். யாருகிட்ட? கீதா கிட்ட. கீதாளுக்கு வாயை பத்தி பின்ன நமக்கு தெரியாதாக்கா. அவளும் மாறி மாறி சொல்லி இப்ப கவுன்சிலர் வர பிரச்சனை போயிருக்கான். ஐயா இருந்தாலும் ஊரு பிரச்சனையை ஊருக்குள்ளேயே முடிக்காம பக்கத்து வீட்டுக்காரே இல்லையா முழிச்சா நாளைக்கு அவிய முகத்துல முழிக்க போறாளுவ. இதை எதுக்கு அங்கெல்லாம் போய் சொன்னாய்வா? அங்கெல்லாம் சொல்லி எடுத்து ஊரே நாரிவே கிடக்கு. இதுல வேற வசந்தி ரொம்ப நல்லவளா மாறிட்டா பாத்துக்க. முன்னாடியெல்லாம் அது இதுன்னு ஏதாவது வந்து சொல்லலாம், இப்போ ஒன்றும் கிடையாது. அவளும் 5 பேரும் ஒரு கேங்கு தான். அப்படிதான் இருக்கு. ஓஹோ, இன்னும் அவங்க கல்யாணம் அப்படிதான் இருக்காவளாக்கா. அப்புறம் ராணிக்கு மொவா இருக்கியாலே மூத்தவா யார்? அந்த காலேஜ் போல அந்த குட்டியா? ஆமா அந்த குட்டி தான். அன்னைக்கு ஆலமர பக்கத்துல நான் நிக்கேன், அந்த குட்டி என்ன காணல. ஒரு பையனை கூட பைக்ல வந்து இறங்கிச்சு பாத்துக்க. யார சொல்லியா? ராணிக்கு மூத்த மோளா? ஐயே அந்த குட்டியா நீ அம்மா காலில் கொண்டு பஸ் ஏற்றி விடுவா, சாயங்காலம் அந்த குட்டிக்கு அப்பா இல்லையே கூட்டிட்டு வரா. அன்னைக்கு யாரு எவருன்னு தெரியல, ஒரு பையன் கொண்டு விட்டதை நான் பார்த்தேன். ராணி கிட்ட சொன்னா என் மூளை பத்தி எனக்கு தெரியும், நம்ம கிட்ட ஆட்டத்துக்கு வருவாளுவ. நான் கண்டும் காணாத மாதிரி விட்டுட்டேன். ஏ அப்படியாக்கா? ராணி பின்ன நான் தான் உலகத்திலே நல்ல மாதிரி பிள்ளைய வளர்க்கி என்ன மாதிரி வளர்க்குறவா எவா உண்டு அந்த மாதிரி பேசிட்டு தெரியவா. ஏ இது என்ன புதுசா இருக்கு? இதுக்கு முன்னாடியே நான் கேள்விப்பட்டிருக்கேம்மா. அந்த குட்டியை அடிக்கடி பையன் பைக்ல கொண்டு விட்டியா இடிக்கானே. நான் பின்ன ஏதோ என்ன ஏதோன்னு நினைச்சு நமக்கு எதுக்கு வம்புனே. அன்னைக்கு நான் என் கண்ணாலேயே பார்த்தேனா, அதுக்கப்புறம் தான் ஓ ஊர்ல எல்லாரும் சொன்னது உண்மைதான் போல அப்படின்னு தோணிச்சு பார்த்துக்க. ராணிகிட்ட மட்டும் நம்ம சொல்லிட்டோன்னா என் பிள்ளைகளை பத்தி எனக்கு தெரியும் சொல்லிட்டு சப்போர்ட் வருவா. நமக்கு எதுக்கு என்ன? ஆமாடே நமக்கு எதுக்கு? நம்ம வீட்டோட பிரச்சனையே நம்ம தலைமையில இருக்கு. இதுல எதுக்கு அடுத்தவன் வீட்டு பிரச்சனை நமக்கு? என்ன நான் சொல்லியது சரியா செல்லம்மா? ஆமாக்கா நீங்க சொல்லியதும் சரிதான். அப்புறம் நம்ம சின்ன பொண்ணுங்க மாமியாரு அங்க சின்ன பொண்ணுங்க வீட்டுல 2 சமையலாக்கா உள்ளதாக்கா? மாமியார் மருமகள் 2 சமையலா? ஆமாக்கா 2 சமையல் இருக்க ஒரு மூவன். அந்த ஒரு மூணு கூட இருந்து அவிச்சு தின்ன முடியாம நான் 2 சமையல் பண்ணி தின்னுட்டு இருக்காள்வலாம். எப்பா 6 மாசம் தான்ப்பா நான் ஊர்ல இல்ல, என்னெல்லாம் நடந்திருக்குன்னு. ஆமா ஆமா விடியட்டு கதையா சொல்லி கேளு. இது மட்டும் இல்ல இன்னும் இருக்கு. சரி காலையிலே சொல்லு, நான் வேற வந்து நிறைய நேரம் ஆயிட்டு. என் மருமோ காதை இப்ப கதவு பக்கத்திலே வச்சுக்கிட்டு நிப்பா. சரி அப்ப நீ போ. என் வீட்லயும் அதே கதை தான். பிறகு நம்ம ஆலமரத்திலிருந்து பேசுவோம்னா. சரி என்னக்கா இந்த இருட்டுல எங்க போயிட்டு வரைய? ஒரு கோழிய காணலமா. சாயங்காலம் 6 மணிக்கே வந்து அடையும். இந்த கோழிய தேடி பார்த்தாச்சு, ஒரு இடத்துலயும் காணல பாத்துக்க. எங்க போய் தொலைஞ்சினு தெரியல. தேடாத இடம் இன்றைக்குதா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. நீ பாத்தியா? என்ன கலர் இருக்கா? ஒரு பிரவுன் கலர் கோழி பாத்துக்க, நல்லா முட்டை போட்டுட்டு இருக்கான். வாங்க கூட்டுல ஏதாவது மாறி அடைஞ்சிட்டு கிடக்க பாக்குறியா? இந்த ராத்திரி நான் அவனை போய் பாக்கல, காலையில இருந்தா பார்த்து சொல்லி எனக்கா. சாயங்காலத்துல இருந்தே தேடியேம்மா
தேடி தேடி பார்த்தாச்சு. அதான் எங்கேயாவது மரத்தில் ஏதாவது அடைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு டார்ச் அடிச்சு பார்த்துக்கிட்டு வரேன். ஒரு இடத்துலையும் காணல. என்னத்த சொல்லதுக்கு? வர வர இந்த ஊர்ல கோழி நிறைய களவு போயிட்டே இருக்கு. யாருதான் அந்த கோழிகளையுமே கண்டுபிடிக்க முடியல. ஆமா, அது என்னமோ உள்ளதுதான். ஆமா, சரஸ்வதிக்கு வீட்டுல லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த பொம்பளை வந்தாச்சோ? ஆமா, உனக்கு தெரியாதாக்கா? வந்து அங்கதான் இருந்து கதை விட்டுடு. 2 சரஸ்வதியும் செல்லமாலந்து ஒரே கதை. கொஞ்ச நாள் இந்த ஊர்ல 2 பேருக்கு அணக்கமே இல்லாம இருந்துச்சு. மறுபடியும் வந்தாச்சாக்கா? வந்தாச்சு வந்தாச்சு. அண்ணா வருது பாரு. நடக்கவா முடியுது? கால 2 என்ன வலியா இருக்குப்பா. நடக்க முடியலன்னா வீட்டுல இருக்க வேண்டியதானே. இந்த ராத்திரி எங்க போய் உலாவிட்டு வரைய? படுத்து நல்லா ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நேரம் அங்க இங்கமா சுத்திக்கிட்டு திரியுறிய. என்னக்கா இவ்வளவு நாளையும் வீட்டுல இல்லையம்மா? என் மூலிகை வீட்டுலயா இருந்தேன். சாயங்காலம் தான் வந்தேன். சரி சரஸ்வதிய பாக்கலான்னு போய் பாத்துக்கிட்டு வரேன். அம்மா 2 ராத்திரி என்ன நின்று பேசிட்டு இருக்கிறிய? சும்மா அந்த கலக்கு கோழிய காணலையா? அதான் என்ன யாதுன்னு பார்த்து பேசிட்டு இருக்காவ. நீங்க ஏதாவது பாத்தீங்களாக்கா? கோழியா? கரெக்டா தெரியலம்மா. ஆனா சாயங்காலம் போல லட்சுமி ஒரு கோழியை பிடிச்சுக்கிட்டு போறத பார்த்தேன். ஏன்னா அவகிட்ட கேட்டு பாக்குறியா? என்ன கலர் இருக்கா? பிரவுன் கலரா? இருட்டுல கண்ணு தெரியலம்மா. அவதான் விரட்டி விரட்டி ஒரு கோழியை பிடிச்சா. அவ கோழியா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா காலையில கேட்டு பாரு. அவளுக்கு அதுலன்னா திரும்ப வாங்கிக்க. சரிக்கா, காலையில விடியட்டு கேட்டு பாக்கி. இந்த ராத்திரி யாருக்கிட்ட போய் கேட்க என்ன? ஆமாமா. என்ன கீதா, நாளுக்கு நாள் மெலிஞ்சுக்கிட்டு போறா. ஒரு ரத்தம் டெஸ்ட் ஏதாவது எடுத்து பார்க்க கூடாதாம்மா? சுகர் தான் இருக்கோ என்னமோ? என்ன சொல்லியா? உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துக்கிட்டு போங்க. எனக்கு சுகர் இருக்கா கொழுப்பு இருக்கா நான் பாத்துக்கலாம். வந்துட்டாவ. ஐயே, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? நீ என்கிட்ட நீ ஆட்டத்துக்கு வரைக்கீதா? நல்லது தானே சொல்லி. இருந்தாலும் கிழவிக்கு ரொம்ப தான் கொழுப்பு. நல்லதுக்கு சொன்னதெல்லாம் போதும். உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. இந்த காலத்துல யாருக்குப்பா நல்லது சொல்றதுக்கு? நமக்கு தேவைதான். நம்ம வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போயிருக்கணும். நான் ஆட்டத்துக்கு வர்றமா வயசு வித்தியாசம் தெரியாம எனக்கே கோவம் வந்துச்சுக்குதா. எப்படி பேசிட்டு போகுது பாரு. பாருங்கக்கா, எனக்கு சுகரா? சுகர் பார்த்தா வைவிய. நீ கோவப்படாத கீதா, நீ உள்ள போ. பிபி ஏதாவது இருக்கான்னு பிறகு பார்த்து பார்க்கலாம். நான் வரேன் கீதா, காலைல பார்க்கலாம். என்ன இவ்வளவு பிபி சுகர்னு சொல்லிட்டு நம்மள பயமுறுத்தி அளவ? அதுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கறது நல்லது தானோ? விடியட்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட வேண்டியதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.